அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பாதிக்க இருக்கக்கூடிய தலைப்பு என்பது முதலமைச்சர் அமைத்திருக்கக்கூடிய மாநில உரிமை மீட்பு குழு. இதை ஒட்டி வந்திருக்கக்கூடிய விமர்சனம் என்பது இது ஒரு பிரிவினைவாத செயல், திசை திருப்பும் அரசியல் அப்படின்னு பாஜக விமர்சித்திருக்கிறது. இதை ஒட்டியே நம்ம தலைப்பை கட்டமைத்திருக்கிறோம். மாநில சுயாட்சி, திரு மு.க. ஸ்டாலின் அவர்களோட கணக்கு என்ன, இதுதான் தலைப்பு. நான் விருந்தினர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். திமுகவிலிருந்து திரு மதுரை பாலா அவர்கள் வணக்கம். வலதுசாரி ஆதரவாளர் திரு எம் குமார் அவர்கள் வணக்கம். விசிகாவிலிருந்து சட்டமன்ற உறுப்பினர் ஆளூர் ஷானவாஸ் அவர்கள் வணக்கம். ஷானவாஸ். நம்மோடு பாஜகவிலிருந்து பேராசிரியர் ஆசீர்வாதம் அவர்களும் இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு ஆசீர்வாதம். பாலா, உங்களிடமிருந்தே தொடங்குறேன். மாநில உரிமைகள் மீட்பு குழு மாநில சுயாட்சியை மீண்டும் கையில் எடுத்திருக்கிறேங்க. அதற்கான காரணங்களை முதல்வர் விளக்கி இருக்கிறார். ஆனால் என்ன விமர்சனம் வருகிறது அப்படின்னா, இது ஒரு திசை திருப்பும் அரசியல், ஒரு பிரிவினைவாத அரசியலை கையில் எடுக்கிறாங்க அப்படின்றாங்க. அதாவது மாநில சுயாட்சி கொள்கையை மீண்டும் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. மீண்டும்லாம் எடுக்கல, அதை வந்து தொடர்ச்சியாக தான் நாங்கள் எடுத்து அதுக்காக குரல் கொடுத்துட்டு தான் இருக்கோம். எப்போ முத்தமிழறிஞர் கலைஞர் 1969 இன்னும் சொல்ல போனால் பேரறிஞர் அண்ணா மாநிலங்களவையில் ஒழிச்ச காலத்திலிருந்தே முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் 1969 ராஜமன்னார் குழுவை அமைச்சு அந்த குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் அந்த குழுவோட அறிக்கையை வந்து சட்டமன்றத்தில் எங்கள் தலைவர் சொன்னது மாதிரி 51 வருஷங்களுக்கு முன்னாடி அந்த இதை கொண்டு வந்தாங்களோ, அன்னையிலிருந்து மாநில சுயாட்சிக்கான குரல் வந்து தொடர்ந்து கொடுத்துட்டு தான் இருக்கும். அது வந்து தமிழ்நாட்டின் உரிமைகள் பாதிக்கப்படுற சமயங்கள் எல்லாத்துலேயும் வந்து எங்கள் தலைவர் வந்து அதை வெளிப்படையாக சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. அதன் வெளிப்பாடு தான் அதுவும் இப்போ நரேந்திர மோடி பிரதமரான காலத்துக்கு அப்புறம் இதற்கான தேவை வந்து அதிகமாயிருச்சு. ஏன்னா மாநிலங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் ஒரு முனிசிபாலிட்டி மாதிரி ஆக்கணுன்ற ஒரு முடிவில் தான் நரேந்திர மோடி செயல்பட்டு இருக்கிறாரு. அதை வந்து கடுமையாக எதிர்க்கணும், தமிழ்நாட்டின் உரிமைகளை வந்து பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக தான் இன்னைக்கு வந்து முன்னாள் நீதியரசர் குரியன் அவர்களுடைய தலைமையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆணையத்தை வந்து தலைவர் அவர்கள் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமானது. ஏன் அப்படின்னா, இதை ஏன் நான் தொடர்ச்சி அப்படின்னு சொல்றேன்னா, இப்போ முத்தமிழறிஞர் கலைஞர் அமைச்ச அந்த குழு இருக்கு பாருங்க, ராஜமன்னார் குழு வந்து அறிக்கையில் கொடுக்கும்போது அது ரெண்டு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, 356வது பிரிவு அப்படிங்கிறத துஷ்பிரயம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது அதில் ஒரு முக்கியமான பாயிண்ட். அது வந்து எப்போ வந்து செயல் வடிவத்துக்கு வருது அப்படின்னு சொன்னால், ஈவன் 1989 ஆட்சிக்கு முத்தமிழறிஞர் கலைஞர் வரும்போதே 91 ஆட்சி கலைப்பு நடக்குது. 93க்கு அப்புறம் தான் எஸ்ஆர் பொம்மை கேஸ் சுப்ரீம் கோர்ட்ல வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த 356ங்கிறத மிஸ்யூஸ் பண்றது வந்து தவறு அப்படிங்கறது அது வந்து குறைஞ்சிச்சு. அப்ப மாநில சுயாட்சியோட வெளிப்பாடு தான் அது. இப்ப வந்து உச்சநீதிமன்றத்துல ஆளுநர் ரவிக்கு எதிராக இப்ப எங்க தலைவர் வந்து தொடுத்த அந்த வழக்கு அப்படிங்கிறது, அதுல வந்து என்ன சொல்றாங்க, டிஸ்கிரிஷனரி பவர்ங்கிறத 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்டோட முடிஞ்சு, அரசியலமைப்பு சட்டத்தில் வந்து டிஸ்கிரிஷனரி பவர்ஸ்க்கான வேலை கிடையாது கவர்னருக்கு அப்படின்ற பாயிண்ட் வந்து இன்னைக்கு வலியுறுத்தி இருக்கிறாங்க. அப்ப அன்னைக்கு 50 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னதை அந்த குரல் கொடுத்ததோட வெளிப்பாடு, அந்த தொடர்ச்சி தான் 20 வருஷம் கழிச்சு யாரு 1970 இருந்து 93 வரைக்கும்ங்கிறது அது ஒரு 20 ஆண்டு. இன்னைக்கு டிஸ்கிரிஷனரி பவர் இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு இன்னைக்கு 50 வருஷம் வந்து ஆகுது. அப்போ இது வந்து ஒரு தொடர்ச்சியான குரலா தான் இருக்கணும். அந்த இடம் தான் நீங்க சொல்றது ரெண்டு விஷயம். சட்ட போராட்டங்களின் மூலமாக பெற்றிருக்கிறோம். அந்த மீண்டும்ன்ற வார்த்தையை ஏன் விமர்சனமா முன்வைக்கிறாங்க அப்படின்னா, இவங்க காங்கிரஸ்ல இருக்கிறாங்க, யூபி அரசாங்கத்துல இருக்கிற போது இது பற்றி பேச மாட்டாங்க. அப்ப தேவை வருகிற போது மாநில சுயாட்சியை கையில் எடுத்து பேசுவாங்க. ஏன் அப்ப கல்வியை வந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வந்திருக்கலாமே, 10 ஆண்டு இருந்தாங்களே, இவங்க தயவுல தானே ஆட்சி இருந்ததுன்ற ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்களே. இல்ல, இப்ப அதுக்கு என்னன்னா, இப்ப நாங்க மாநில சுயாட்சி கொள்கையை முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் வச்சது 74ஆம் ஆண்டு எமர்ஜென்சி வந்துருச்சு. அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அம்மையார் அவங்க தான் ஆட்சியில் இருந்தாங்க. இப்போ இந்த மாநில சுயாட்சியின் வெளிப்பாடா ஃபர்ஸ்ட் வந்து முத்தமிழறிஞர் கலைஞருடைய ஆதரவு பெற்று விபி சிங் அவர்கள் பிரதமராக இருந்தாங்க பாருங்க. அப்பதான் இன்டர் ஸ்டேட் கவுன்சில்னு ஒரு விஷயத்தை வந்து ஆர்டிகல் 263 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அரசியலமைப்பு சட்டத்தின்படி அந்த ஒரு இன்டர் ஸ்டேட் கவுன்சில்னு ஒண்ணு வந்து உருவாக்குறாங்க. எதுக்கு அப்படின்னு சொன்னா, ஒரு பிரதமர், ஒரு ஒன்றிய அரசு வந்து முடிவு எடுக்கும் போது மாநிலங்களின் கருத்துக்களை வந்து கேட்டுட்டு எடுக்கணும் அப்படின்றதுக்காக இன்டர் ஸ்டேட் கவுன்சில் கூட்டுறாங்க. யாரு? பிரதமர் தலைமையில மாநில முதல்வர்கள் எல்லாம் பங்கேற்கணும், 6 ஒன்றிய அமைச்சர்கள்லாம் இருப்பாங்கன்னு அந்த இன்டர் ஸ்டேட் கவுன்சில்னு ஒரு விஷயம் அப்ப வடிவம் பெறுது. அதற்கு அடுத்த காலகட்டம் யார் நீங்க சொல்ற தேவகவுடா ஆட்சி, ஐகே குஜ்ரால், வாஜ்பாய் ஆட்சி காலகட்டங்கள் எல்லாமே
இதற்கான தேவையே எழல. ஏன்னு சொன்னா மாநிலங்களுக்கான முக்கியத்துவம் வந்து அன்றைய ஆட்சியில் வந்து கொடுக்கப்பட்டது. இன்னும் சொல்ல போனா வாஜ்பாய் அவர்கள் அவங்களுடைய அந்த மதவாத கொள்கையவே விட்டுட்டு காமன் மினிமம் ப்ரோக்ராம்ன்ற ஒரு இதுல வந்து செயல்பட ஆரம்பிச்சார். அதுதான் வந்து வாஜ்பாய் ஆட்சி காலத்துல இருந்து. திரும்ப மன்மோகன் சிங் ஆட்சி காலம் வந்தப்பையும் சரி, நாங்க இங்க வந்து ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வந்து வேணாம், அதாவது இன்ஜினியரிங்க்கு வந்து ஒரு நுழைவுத் தேர்வு வேணாம் அப்படின்னு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் ஒரு சட்டம் ஏற்றுனா அதை வந்து உடனே வந்து ஒன்றிய அரசு வந்து ஒத்துக்கிருச்சு. சரிங்களா? அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பாரதிய ஜனதா, மோடி தலைமையிலான பாரதிய ஜனதா வந்து நீட்டை திணிக்கிற மாதிரி அன்னைக்கு வந்து மன்மோகன் சிங்கும் வாஜ்பாய் ஆட்சி காலத்திலே இல்லை. இதெல்லாத்தையும் தாண்டி இந்தியாங்கிற அந்த நாட்டில் ஐஐடி, ஐஐஎம், எய்ம்ஸ் போன்ற உயர்கல்வி நிறுவனங்கள்ல இடஒதுக்கீடுன்ற ஒரு விஷயமே அது வரைக்கும் கிடையாது. 2006 தான் முத்தமிழறிஞர் கலைஞர் வலியுறுத்தி மன்மோகன் சிங் வந்து ஐஐடி, ஐஐஎம்ல பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு வந்து இடஒதுக்கீடுன்ற ஒரு விஷயத்தெல்லாம் வந்து சாத்தியமாக்குறாரு. அப்ப மாநில பட்டியல்ல இருக்கா இல்லையான்றத விட அன்றைக்கு வந்து இதற்கான தேவை இல்லாத அளவுக்கு இருந்தது. நரேந்திர மோடி எப்ப பிரதமரா வந்தாரோ அப்ப இருந்து தமிழ்நாட்டை ஒரு எதிரிக விரோதிய பாக்குற மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கிறார். அதற்காக தான் நாங்க வந்து இதை கடுமையா அதற்கான சூழல், ஒரு அரசியல் தேவை இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. திரு ஆசீர்வாதம், ஒரு மாநிலங்களுக்கான சுயாட்சி அப்படின்றதும் அரசமைப்பினுடைய அதனோட மையச்சரடு அப்படின்றது கூட்டாட்சியை வலியுறுத்துவது தான். இது மாநிலங்களுக்கான உரிமைகளை கோருகிறது. இதை ஏன் பாஜக எதிர்க்குது? இதை ஏன் பிரிவினைவாதமா பார்க்கணும்? ஏன்னா இன்னைக்கு ராஜமன்னார் கமிட்டி அறிக்கையை படிக்கிற போதும் சரி, இன்றைக்கு முதல்வர் சொல்லி இருக்கிறதும் நாட்டின் இறையாண்மைக்கோ ஒற்றுமைக்கோ அவங்க எந்த குந்தகமும் இல்லை அப்படின்றாங்க. ராஜமன்னார் கமிட்டி தொடக்கத்திலும் அன்றைக்கு கலைஞர் கருணாநிதி அவர்கள் அதை வலியுறுத்திட்டு தான் அந்த அறிக்கையை படிப்பாங்க. இன்றைக்கு அதை தான் சொல்றாங்க, ஒற்றுமை தேவை, மாநில உரிமைகளின் மூலமாக இந்தியாவை பலப்படுத்த முடியும் அப்படின்னா அதை ஏன் எதிர்க்கிறது பாஜக? வணக்கம் விஜய். நீங்க கொடுத்திருக்கிற இந்த தலைப்பிலேயே இந்த பிரிவினைவாத செயல் அப்படின்ற ஒரு வார்த்தையை நீங்க வந்து பிரயோகம் பண்ணிருக்கீங்க. நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்துடைய அது நீங்க சொன்ன வார்த்தை, நாங்க தனிச்சு நாங்க கொண்டு வரல, உங்க விமர்சனத்தை எடுத்து போட்டிருக்கோம். அத நீங்க தலைப்பாவே வச்சிருக்கீங்க. நல்லது, நீங்க வச்ச தலைப்பு வந்து சரியான தலைப்பு தான். ஏன்னா வந்து மக்களுக்கு வந்து ஒரு புரிதல், அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து ஒரு புரிதல் வேணும். நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்துடைய ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கல், அந்த ஆர்டிக்கல் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்தியா, அதாவது பாரதம் மாநிலங்களின் ஒன்றிணைப்பு. அதுல வந்து சப்செக்ஷன் 2 பாத்தீங்கன்னா அட்டவணை, முதல் அட்டவணையில உள்ள அந்த எந்தெந்த மாநிலங்களோடு இருக்குதோ அது எல்லாம் சேர்ந்து ஒரு இந்த இந்தியா பாரதம் அப்படின்ற ஒரு நாடு. அதுல வந்து வரிசை எண் 7 வந்து தமிழ்நாடு. இப்போ இன்னைக்கு வந்து சட்டமன்றத்துல திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் பேசினது எல்லாமே இந்த பர்டிகுலர் ஆர்டிகிள் நம்பர் 1க்கு எகென்ஸ்டான ஒரு கருத்தை வந்து அவர் பதிவு பண்ண முயற்சி செய்தார் அப்படின்னு தான் எங்களுடைய குற்றச்சாட்டு. என்ன முயற்சி? எனக்கு காரணம் உண்டு. இல்ல நான் விளக்க வாங்கிறேன். இல்ல என்ன ஆரம்பிச்சிருக்கேன். இல்ல என்ன எதிரா பேசுறது? அதுக்கு காரணம் இல்லாம ஒண்ணு நான் சொல்லல. அவங்க வந்து எடுத்தவொடனே வந்து ராஜமன்னார் அறிக்கை பத்தி அவர் பேசினார். அதிலும் குறிப்பாக அவர் வந்து ஒரு சில அதாவது வந்து நம்மளுடைய கான்கரண்ட் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்க வேண்டியது வந்து கான்கரண்ட் லிஸ்டுக்கு போயிடுச்சு, அதை மீட்டெடுப்பதற்காக நாங்க வந்து ஒரு உயர்மட்ட குழுவை உருவாக்குவேன், உயர்மட்ட குழுவை வந்து உருவாக்குவதற்கு அவங்களுக்கு முழு உரிமை உண்டு, அதுவும் வந்து எந்த ஒரு அந்த குழுவால எந்த ஒரு பலனும் இல்லை அப்படின்றதும் வந்து மக்கள் போக போக திரு ஆசீர்வாதம், நான் இந்த தலைப்பை நமக்கு ரொம்ப குறுகிய காலமே இருக்கிறதுனால பாயிண்டடா பேசினா இன்னும் சிறப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் உங்கள்கிட்ட கேள்வியை வச்சேன். இல்ல நான் கேள்வியை மட்டும் வச்சிடறேன், நீங்க சரியா தான் வரீங்க. இன்னும் துலக்கமா நான் கேள்வி வைக்கிறேன். இப்ப இந்த கமிட்டி அமைக்கிறாங்கல்ல, மாநிலங்களுக்கு அதிக உரிமை வேணும், இப்ப கல்வின்றது மாநில பட்டியல்ல இருந்தா சரியா இருக்கும் அப்படின்னு ஒரு கோரிக்கை இருக்குல்ல, அதை ஏன் தவறுன்னு சொல்றீங்கன்னு கேட்கிறேன். அதாவது விஜய், நம்ம வந்து அதிலும் குறிப்பாக வந்து திமுக வந்து தும்ப விட்டுட்டு வாழை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. யாரு கூட இவங்க கூட்டணி வச்சிருந்தாங்களோ, எந்த காங்கிரஸ் கட்சி வந்து இந்த பட்டியல்களை வந்து சீர்திருத்தம் பண்ணாங்களோ, அதிலும் குறிப்பாக வந்து 1976 வந்து பாத்தீங்கன்னா 42வது சட்ட திருத்தத்தின்படி அவங்க பண்ணாங்க. அவங்கள பக்கத்துல வச்சுக்கிட்டு அவங்க இன்னைக்கு வந்து இதுல வந்து மாற்றம் வேண்டும். அதிலும் குறிப்பாக நீட் பத்தி அவங்க வந்து தெளிவாக அதுல வந்து பேச முற்பட்டார்கள்.
அதே மாதிரி தேசிய கல்விக் கொள்கை 2020 அதுல வந்து இது வந்து கான்கரண்ட் லிஸ்ட்ல இருக்குது. ஒருவேளை ஸ்டேட் லிஸ்ட்ல இருந்தா கூட எங்களால வந்து முழு வீழ்ச்சியோடு நாங்கள் செய்ய முடியும். அடுத்தது வந்து தொகுதி மறுசீரமைப்பு, அதே மாதிரி வரி விகிதம் பத்தி பேசினாங்க. இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு 2 நிமிஷம் டைம் வேணும். ஏன் அப்படின்னா இந்த 4 பாயிண்ட வந்து பேஸ் பண்ணி தான் இந்த 4 பாயிண்ட பேஸ் பண்ணி தான் அவருடைய முழு ஸ்பீச்சும் அமைஞ்சிருந்துச்சு. அந்த அறிக்கையும் நான் படிச்சேன். இப்போ நீட்டை வந்து கொண்டு வரும் பொழுது முழு அதிகாரத்தை கொண்டிருந்த UPA 1 UPA 2ல, அதாவது வந்து இவங்க நினைச்சா வந்து அந்த ஆட்சியை கவிழ கூட ஒரு பவர் இருந்த சமயத்துல 2010 21 டிசம்பர் அன்னைக்கு காந்தி செல்வன்ற ஒரு அமைச்சர் கொண்டு வர்றார். அதுக்கு அப்புறமேட்டு நடந்த சட்ட போராட்டங்கள், அந்த சட்ட போராட்டத்துல அவங்க யார் சைடு எப்படி வந்து அவங்கள வந்து ஒரு முகத்தை வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கும் மறுமுகத்தை வந்து டெல்லிக்கும் காட்டினார்கள் என்பதையும் மக்கள் பார்த்தார்கள். ஆக இன்னைக்கு வந்து நீட் வேண்டாம், நீட் வந்து வரக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தமிழ்நாடு அரசு இதுக்காக வந்து நாங்கள் ஒரு சட்டத்திட்டத்தை உருவாக்குவோம், அதிலும் குறிப்பாக வந்து போன வாரம் கிடைத்த அந்த சுப்ரீம் கோர்ட்டோட உத்தரவை அப்படின்னு பாயிண்டடா வரேனே. இத நம்ம ஏதோ நீட்ன்றது மட்டும் ராஜமன்னார் கமிட்டி சொன்னதினுடைய நீட்சியா பாருங்க. நான் பாயிண்டடா கேட்கிறேன். இப்ப எமர்ஜென்சியை நீங்க எதிர்க்கிறீங்க, அதற்காக ஒவ்வொரு காலமும் நினைவு கூறுறீங்க. அந்த தருணத்துல மாநில பட்டியல்ல இருக்கிற கல்வி வந்து ஒத்திசைவு பட்டியலுக்கு போகுது. வேண்டாங்க, அது திரும்ப மாநில பட்டியலுக்கு வரணும், நீட்டெல்லாம் விட்டுருவோம். இப்படி செய்யறதுல என்ன சிக்கல்னு கேட்கிறேன். இந்த கேள்வியை வந்து இவங்களால 2004 இருந்து 2014 வரை ஏன் கேட்க முடியல? அப்ப அவங்க வாயில ஏதாவது வச்சிருந்தாங்களா கொல்கட்டைய? இதுதான் எங்களுடைய கேள்வி. இது வந்து தேவையில்லாத ஆசீர்வாதம் ஆச்சாரி ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட் சொன்னீங்கல்ல, அதாவது இது வந்து தப்பு. நீங்க சொன்ன வார்த்தையை நான் திருப்பி சொல்ல விரும்பல. அந்த வார்த்தையை இங்க பாருங்களேன், உங்களை என்னால அதை செய்ய முடியும், சரியா? வேற என்ன புரிஞ்சிக்க போகுது? வேற என்ன போயிடும்? இது ஒரு ஆரோக்கியமான அரங்கம்ங்கிறது. அங்க பாருங்க ஆசீர்வாதம் ஆச்சாரி, அதெல்லாம் டெல்லியில வச்சுக்கோங்க. அதெல்லாம் நீங்க பேசும்போதெல்லாம் இந்த வாயெல்லாம் விடவே கூடாது, சரிங்களா? ரெண்டு பேரும் நாவடக்கத்தோட பேசுங்க. இல்ல பல ரெண்டு பேரும் கொஞ்சம் அமைதியா இருங்களேன். இல்ல நான் பேசுறேன். ஒரே ஒரு திரு ஆசீர்வாதம் இருங்க, ஒரே ஒரு நிமிஷம். திரு ஆசீர்வாதம், அது தவறான பொருள் கொண்டு புரிந்து கொள்ளப்படும். அந்த வார்த்தை ரொம்ப தவறான பார்வையை முன் வச்சிரும்ல. நீங்க இப்படி வார்த்தையை பயன்படுத்த கூடாது இல்லையா? நோ விஜயன், எதனால அப்படி நான் சொல்றேன்? அந்த வார்த்தை வேண்டாம், அந்த வார்த்தை வேண்டாம், அனுமதிக்க முடியாது இல்லையா? அந்த வார்த்தையை அனுமதிக்க முடியாது. நீங்க கேட்ட கேள்வி என்னன்னா, அரசியல் அமைப்பு சட்டத்தோட ஆர்டிகிள் 1ல பாயிண்ட் 7 வந்து தமிழ்நாடுன்னு சொன்னார்ல, பாயிண்ட் 7 தமிழ்நாடுன்னு சொன்னார்ல, அதுக்கு முதலமைச்சர் அகைன்ஸ்டா பண்ணிருக்காரு. ஆர்டிகிள் 1 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன்ல சப்கிளாஸ் 7க்கு அகைன்ஸ்டா முதலமைச்சர் சொன்னார்ல, அதுக்கு நீங்க அது என்னன்னு கேட்டீங்கல்ல, அதுக்கு பதில் சொன்னாரா? பாயிண்டடா வாங்க திரு ஆசீர்வாதம். நீங்க இதை இன்னும் பார்வையாளர்களும் புரிஞ்சுக்கணும், அதுக்காக கேட்கிறேன். மாநில உரிமையா மத்தியில இருக்கிற அதிகாரமான்னு அந்த ஒரு விஷயம் சொல்லுங்க. பிரிவினைவாதம்னா அதுக்கு நீங்க ஆதாரத்தை கொடுங்க. இன்னொன்று, ஏன் மாநில பட்டியலுக்கு வர்றதுல என்ன சிக்கல், அதுக்கு விளக்கம் கொடுங்க திரு ஆசீர்வாதம். விஜயன், அதாவது வந்து அதே ராஜமன்னாருடைய அந்த அறிக்கையில வந்து ஒரு 5-6 அந்த முக்கியமான புள்ளிகளை வந்து நம்ம தொட வேண்டியது அவசியம். நீங்க எங்க தலைவர் பேசுறது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக சொல்றீங்கல்ல, அந்த எந்த பாயிண்ட்ங்கறத சொல்லுங்க. 50 நிமிஷம் பேச வேண்டும். திரு ஆசீர்வாதம் அவர் தொடர் கண்டிப்பாக டைம் கொடுப்பார். ராஜமன்னார் அறிக்கையில வந்து என்ட்ரி நம்பர் 7, அந்த என்ட்ரி நம்பர் 7ல வந்து அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? அதாவது போர்ச்சூழல் சார்ந்த தொழில்கள், பாதுகாப்பு, அந்த சமயத்துல அது எல்லாத்தையும் தூக்கி மாநில பட்டியல்ல கொடுக்கணும். இது வந்து ஒரு பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட் வந்து எண்ணெய் வயல்கள், கனிம எண்ணெய் வளங்கள், என்ட்ரி 53, 54, 55 அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். அதே மாதிரி வந்து மாநிலங்களுடைய செலவு கணக்கு என்ட்ரி 76 அதையும் தூக்கி வந்து மாநிலத்துக்கு கொடுக்கணும். எதிர்கால சந்தைகள் என்ட்ரி நம்பர் 48 அதையும் கொடுக்கணும். இவங்க வந்து வரிசையா. அப்புறம் இன்னொன்னு முக்கியமானது, இந்த CRPF மூவ்மெண்ட் இருக்கு இல்லைங்களா, அது வந்து மாநில அரசு கிட்ட கேட்டுதான் அந்த மூவ்மெண்ட் நடத்தணும் அப்படின்னு. இப்போ இதெல்லாம் வந்து காரியமா நடக்கக்கூடாது. இந்த பட்டியலில் உள்ள இந்த லிஸ்ட் எல்லாமே எல்லாமே எங்களுக்கு தெரியும்.
அதாவது நான் சொல்றேன் பாருங்க, யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட், ரெசிடியூரி பவர், பிரசிடென்ட்டுக்குள்ள அதிகாரம் எல்லாமே எங்களுக்கு தெரியும். கேட்ட கேள்வி என்னன்னா, அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக எங்க முதலமைச்சர் என்ன செஞ்சாரு, அந்த பாயிண்ட் சொல்லுங்க. அதுதான் நான் முதல்ல ஆரம்பிக்கிறேன். நீங்க பேசுறது பிரிவினைவாதம் இருக்குதா இல்லையா? யாருக்கிட்ட நீங்க கேட்க வேண்டிய கேள்வியும் பிரிவினைவாதத்தெல்லாம் நீங்க பேசலாமா? மதத்தின் பெயரால இந்தியால வந்து பிரிவினைவாதத்தை நம்ம திசை மாறிடுவோம். ஆசீர்வாதம் அதைத்தான் சொல்றேன். நம்ம திரும்ப வரோம். நான் என்ன சொல்றேன்னா, அந்த அன்றைக்கு சொன்ன தீர்மானமாகட்டும் இன்னைக்கும், ஏன்னா சட்டமன்றத்தில் அது கொடுக்கப்படுது, அது எல்லாத்துக்கும் பாத்தியப்பட்டது. அதுல அவங்க மீண்டும் மீண்டும் சொல்றாங்க, இந்திய இறையாண்மைக்கு கட்டுப்பட்டு இந்த தேசம் பலமாக இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த சூழலை என்ன விளக்குறாங்கன்னா, அன்றைக்கு பிரிவினை இருந்த காலகட்டத்தில் அரசமைப்பு உருவாக்கப்படுகிறது. அப்ப மாநில உரிமைகளை எல்லாம் தாண்டி இந்த தேசம் இருக்கணும்ன்ற சூழல்ல சில அதிகாரங்கள் குவிக்கப்படுது. அடுத்து எமர்ஜென்சி போன்ற தருணங்கள்ல மேலும் மேலும் டெல்லியில அதிகாரம் குவிக்கப்படுது. அது வேண்டாம், மாநிலங்கள் வந்து இன்னும் இருக்கணும், இன்னும் சொல்லணும்னா உள்ளாட்சிகளுக்கே அதிகாரம் பரவணும்னு சொல்ற ஒரு சூழல், அதுதானே ஜனநாயகமா இருக்க முடியும். அதை ஏன் பிரிவினைவாதமாக நீங்க பாக்குறீங்கன்றதுதான் கேள்வி. அதுக்கு பாயிண்டடா வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். பாயிண்ட் அதாவது விஜயன், இவங்க வந்து திமுக வந்து திரு அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் மேல வந்து மிகுந்த மரியாதை வைத்திருந்தார்கள். அதை வந்து நாங்களும் நேரடியாக பார்த்தோம். அவரு வந்து என்ன சொன்னாருன்றதை நான் கோட்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். இதே ராஜமன்னாருடைய அந்த அறிக்கையை பத்தி பேசும்போது அவர் என்ன சொன்னார்னா, திமுக அமைத்துள்ள குழுவின் பரிந்துரைகள் பிரிவினைவாதத்தை ஆபத்தான அளவுக்கு ஊக்குவிக்கும் என்றும், நீதிபதி ராஜமன்னார் போன்ற மரியாதைக்குரிய நபரை பிரிவினைவாத அரசியலின் அடையாளமாக முன்வைத்திருக்கிறது திமுக என்றும் அவர் குற்றம் சாட்டினார். அதனுடைய பார்ட் 2 தான் இன்னைக்கு. இப்ப வந்து பிரிவினை என்ற பார்வையில தான் பாக்குறீங்க. ஷானவாஸ், இப்போ சட்ட நிபுணர்களை கொண்டெல்லாம் வரையறுக்கப்படுது. அவர் சொன்னதுல இன்னொரு தன்மை அப்படின்றது, இந்த தேசம் வலுவாக இருக்கணும் அப்படின்னா மத்தியில வந்து அதிகாரங்கள் இருக்கணும் அப்படின்றது, அப்படிதான் சூழல் உருவாக்கப்படுது, அதிகாரங்கள் குவிக்கப்படுது. இப்ப என்ன கோரிக்கை வருதுன்னா, திரும்பவும் இந்த அதிகாரங்கள்லாம் பரவலாக்குங்க, எங்க கையில கொடுங்க அப்படின்னு. ரெண்டு விஷயம் சொல்றாங்க. இது திசை திருப்புற அரசியல். திமுக மத்தியில் அதிகாரத்தில் இருந்தபோது அதை கேட்டிருக்கணும். ஏன் ஒத்திசைவு பட்டியலில் இருந்ததை யூபிஏ கவர்மெண்ட்லேயே மாநில பட்டியலுக்கு கொண்டு வந்திருக்கணும். அப்பெல்லாம் இவங்க கேட்கல, இப்ப கேட்கறாங்கன்ற ஒன்றும். அப்படி அதிகாரத்தெல்லாம் கொடுப்பதையே அவங்க பாஜக எப்படி ரெஸ்பாண்ட் பண்றாங்கன்னா, அது பிரிவினைவாதம், இது கிட்டத்தட்ட தனித்தமிழ்நாடு கோரிக்கை மாதிரி இழுத்து கொண்டு வருவாங்க அப்படின்றத எப்படி எடுத்துக்கிறது? அதாவது பாஜக பிரிவினையை, நம்ம நெருக்கடி நிலையை எதிர்த்தது. நெருக்கடி நிலையை எதிர்க்கும் போது நெருக்கடி நிலையில் கொண்டு வரப்பட்ட எல்லா விஷயங்களையும் எதிர்க்கிறாங்கன்னு தான் அர்த்தம். குறிப்பிட்ட சில விஷயங்களை மட்டும் எதிர்க்கிறோம், மீதியெல்லாம் ஆதரிக்கிறோங்கிறது எதிர்ப்பு நிலைப்பாடு கிடையாது. அன்னைக்கு எப்படி திமுக நெருக்கடி நிலையை எதிர்த்ததோ அப்படி பிஜேபி எதிர்த்தது. அன்னைக்கு எப்படி கலைஞர் ஒரு மிகப்பெரிய நெருக்கடி நிலையை எதிர்த்து ஐக்கானா இருந்தாரோ அப்படி வாஜ்பாயும் இருந்தார். அப்போ இவர்களால் எதிர்க்கப்பட்ட ஒன்று காங்கிரஸால் கொண்டு வரப்பட்ட ஒன்று. அந்த காங்கிரஸ் இன்னைக்கு காலம் கனிந்து நம்முடைய கோரிக்கை ஆதரிக்குது. ஆனா நெருக்கடி நிலை எதிர்த்த பிஜேபி நம்முடைய கோரிக்கையை எதிர்க்கிறாங்க. அப்போ இப்ப யார் வந்து இறங்கி வந்திருக்கா, யார் வந்து தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றியிருக்கா? இப்போ பிஜேபி தான் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றி இருக்கிறது. காங்கிரஸ் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு மாநிலங்களின் பக்கம் வருகிறது. ஆனா அன்னைக்கு நெருக்கடி நிலையை எதிர்த்த பிஜேபி இன்றைக்கு நெருக்கடி நிலையில் எடுக்கப்பட்ட ஒரு முடிவில் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றி சொல்லுது. அப்போ இவங்க தான் இன்னைக்கு இரட்டை வேடம் போடுறாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, இது வந்து இறையாண்மைக்கு எதிரானது, பிரிவினைவாதம் இதுல அடங்கி இருக்கு. அப்படின்னா எது அடங்கி இருக்கு? இப்போ மாநிலங்கள்ல கொடியேற்றும் போது ஆளுநர் மட்டுமே ஏற்றிக்கிட்டு இருக்கக்கூடாது, முதலமைச்சரும் ஏற்றணும் அப்படிங்கிற தேசிய கொடியேற்றும் உரிமையை பெற்றுக் கொடுத்தது மாநில சுயாட்சியினுடைய ஒரு அங்கம்னு சொல்றோமா இல்லையா? தேசிய கொடியை ஏற்றக்கூடிய உரிமை அதை முதலமைச்சர்களுக்கு கொடுங்க என்று சொல்லி கலைஞர் பெற்று தந்தார். அதுவும் இந்த மாநில சுயாட்சியின் ஒரு அங்கம்னு சொல்றோம். அப்போ இது எப்படி பிரிவினையாகும்? தேசிய கொடியேற்றும் உரிமையை பெற்றது மாநில சுயாட்சியின் அங்கம்னு சொல்லக்கூடியது பிரிவினைவாதமா? அப்போ மாநில சுயாட்சினா என்ன? எதெல்லாம் ஒன்றிய அரசின் அதிகாரம்னு வரையறுத்திருக்கீங்களோ அதுல எல்லாம் மாநிலத்திற்கு என்று இருக்கக்கூடிய அதிகாரத்தை மாநிலத்துக்கு கொடுங்கன்னு சொல்றோம். அதிகாரத்தை பரவலாக்குறது வந்து பிரிவினைவாதம் கிடையாது. அதிகாரம் வந்து எல்லா மட்டத்துக்கும் போய் சேரணும்னு சொல்றதுதான் உண்மையான வலுவான ஒரு நாட்டை கட்டி எழுப்போம். ஒரு இடத்துல கொண்டு அதிகாரத்தை குவிக்கிறது தான் ஒரு மோசமான நிலைக்கு நாட்டை இட்டு போய் விடும்.
அதிகாரத்தை பரவலாக்குங்கன்னு சொல்றோம். அதிகாரம் பரவலானா அது வந்து நல்லது, நாட்டுக்கு நல்லது. ஏற்கனவே அப்படிப்பட்ட பவர் இருந்திருக்கு, இல்லாத ஒண்ணு கேட்கல. கல்வி என்பது மாநில பட்டியலில் இருந்த ஒன்று. அப்ப அன்னைக்கு மாநில பட்டியலில் இருந்தது வந்து இந்த நாட்டை வந்து சீர்குலைச்சிருச்சா? மாநில பட்டியலில் இருந்த ஒன்று தானே அது வந்து அப்ப பிரிவினைவாதமா? அன்னைக்கு இருக்கும்போது அது பிரிவினைவாதமா? மாநிலத்திற்கான அதிகாரமா இருந்த ஒரு விஷயத்தை சட்டப்படியும் எடுக்கல. அது நீங்க எமர்ஜென்சியில பிடுங்கப்பட்டிருக்கு வழிப்பறி மாதிரி. அப்போ பிடுங்கினதுதான் தவறு, பிடுங்கினதுதான் இந்த நாட்டினுடைய ஒரு வலுவான தன்மைக்கு எதிரானது. இங்கிருந்து அதை பிடுங்கிட்டு போனதுதான் வந்து பிரிவினைவாதமை தவிர ஏற்கனவே இருந்தது இந்த நாட்டுக்கான ஒரு நல்ல விஷயம். அப்போ ஏற்கனவே இருந்த எக்ஸிஸ்டிங்ல இருந்த ஒரு நல்ல விஷயத்தை திரும்ப கேட்கிறோம். திரும்ப கேட்கும் போது அது எப்படி பிரிவினைவாதம்? ஆனா என்ன சொல்றாங்கன்னா இப்ப இத டைம்ல எடுக்கிறது ஒரு திசை திருப்புற அரசியல். ஏன்னா இவங்க டெல்லியில அதிகாரத்துல இருந்தப்பெல்லாம் இதை பத்தி ஏன் பேசல அப்படின்னு கேட்கறத எப்படி எடுத்துக்கிறது? திமுக தோன்றின நாள்ல இருந்து அவங்க கொள்கை இதுதான். 75 ஆண்டு காலமா அவங்க பேசக்கூடிய கொள்கை இதுதான். அதுக்கப்புறம் இன்னைக்கு சட்டமன்றத்துல இந்த விஷயங்கள் வரும்போது பாஜக மட்டும்தான் வெளிநடப்பு பண்ணிருக்கு. எல்லா கட்சியும் இதை ஆதரிக்குது. இது இந்த கருத்துல இருந்து எங்களுக்கு முரண்பாடுன்னு ஒரு கட்சியை சொல்லுங்க தமிழ்நாட்டில், பிஜேபியை தவிர. அப்ப எப்படி இது திமுகக்குள்ள கொண்டு சுருக்குவீங்க? அத்தனை கட்சி ஆதரிக்குத மும்மொழி கொள்கை வேண்டாம், இருமொழி கொள்கை தான். பிஜேபிங்கிற 4 உறுப்பினர் தவிர 230 உறுப்பினர்களும் ஆதரிக்கிறாங்க. அப்ப பிரிவினைவாதத்தை தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கட்சிகளும் செய்யறாங்கன்னு சொல்லுங்க. அதிமுகவும் செய்துன்னு சொல்லுங்க, பாமகவும் செய்துன்னு சொல்லுங்க. பிஜேபியால் அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்ல முடியுமா? அவர்களோடு உடன் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் இந்த கருத்தை ஏற்பாங்களா? அவங்க கருத்தை ஏற்பாங்களா? இன்னைக்கு அதிமுகவால நாடகம் தான் நாட முடிஞ்சதே தவிர இந்த கருத்து எங்களுக்கு உடன்பாடு கிடையாது, இது பிரிவினைவாத கருத்துன்னு அவங்கள சொல்லுங்களேன் பார்ப்போம். அதிமுக சொல்லுங்களேன் பார்ப்போம். பிஜேபி டோன்ல பேச சொல்லுங்க பார்ப்போம். ஒரு கட்சி கூட பேசாது தமிழ்நாட்டில். அப்ப இது தமிழ்நாட்டின் குரல். இது தமிழ்நாட்டின் குரல் என்றால் வெறும் தமிழ்நாட்டின் குரல் இல்ல, ஒட்டுமொத்த மாநிலங்களின் குரல். எப்படி இன்னைக்கு ஆளுநர் விஷயத்துல தமிழ்நாடு பெற்றிருக்கக்கூடிய அந்த தீர்ப்பு என்பது வெறும் தமிழ்நாட்டுக்கானது இல்லையோ, அது எப்படி பிஜேபி ஆளாத மாநிலங்கள் எல்லாம் ஆளுநர்களை வைத்து செய்யக்கூடிய அந்த அடாவடி நடவடிக்கைகளுக்கு எதிரான தீர்ப்போ, நாளைக்கு பிஜேபி அல்லாத ஒன்றிய அரசு ஒன்று அமைந்து அந்த அரசு பிஜேபி ஆளும் மாநிலங்கள் மீது ஒரு நெருக்கடியை கொடுத்தால் ஆளுநர் மூலம் அதுக்கும் ஆதரவான ஒரு தீர்ப்போ, பிஜேபிக்கு சேர்த்து அந்த தீர்ப்பு. அப்ப எல்லாருக்குமான ஒரு தீர்ப்பு, நாட்டுக்கான ஒரு தீர்ப்பு, எல்லா மாநிலங்களுக்குமான ஒரு தீர்ப்பு வாங்கியிருக்கோம். திரு நயினார் நாகேந்திரன் சொல்றது நாட்டின் பலம் குறைஞ்சிரும், நாட்டின் வலு குறைஞ்சிரும், மத்தியில அதிகாரம் இருக்கணும்ன்ற பாயிண்ட் வந்து இல்லன்றீங்க. இந்த சூழல் அதுக்கு தயாரா இல்லன்றீங்களா? சட்டம் என்ன சொல்லுது? நாடாளுமன்றமும் சட்டமன்றமும் சம அதிகாரம் பெற்றவை. பல தீர்ப்புகள் அதை உறுதிப்படுத்திருச்சு. என்ன சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் நாடாளுமன்றத்துக்கு இருக்குதோ அதே அதிகாரம் சட்டமன்றத்துக்கு இருக்கு. அதுக்கு என்ன மாண்பு இருக்கோ அந்த மாண்பு இதுக்கும் இருக்கு. அப்போ சட்டமன்றத்தில தான் இயற்றோம், சட்டப்படி தான் இயற்றோம் எதை கொண்டு வந்தாலும். இன்னைக்கு வந்து மாநில சுயாட்சி வேணும், கல்வி மாநில பட்டியலுக்கு வேணும்னா சட்டப்படி தான் கேட்கிறோம், நீட்டு விலக்கு வேணும்னா சட்டப்படி தான் கேட்கிறோம். சட்டத்தை மீறல. ஆளுநருடைய அதிகாரத்துல கால நிர்ணயம் வரையறை செய்யுங்க. ஆளுநர் வந்து இப்படி காலத்தாழ்வு செய்யறாரு, அதை என்னன்னு கேளுங்க, எங்க ஃபைல்லாம் போய் தேங்கி கிடக்கு, அதுக்கு ஒப்புதல் கொடுங்கன்னு சொல்லும்போது சட்டத்தை மீறியா சுப்ரீம் கோர்ட் ஒப்புதல் கொடுத்துச்சு, இல்ல சட்டத்தை மீறி செய்யுங்க நம்ம கேட்டோமா? சட்டத்துக்கு உட்பட்டு கேட்கிறோம். அப்போ சட்டத்துக்கு உட்பட்டு நம்ம கேட்டிருக்கிறோம். சட்ட மீறலை ஆளுநர் செய்திருக்கிறார், சட்டத்துக்கு உட்பட்டு தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் போதுங்கிறத வச்சு பார்த்துதான், ஒப்பிட்டு பார்த்துதான் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை சொல்லி இருக்குது. ஏன்னா வேற வழி இல்ல, நீதிமன்றத்துக்கு வேற வழி கிடையாது. வேற என்ன சொல்ல முடியும்? ஆளுநர் செய்து சரின்னு சொல்ல முடியுமா? செந்தில் பாலாஜியை வந்து அமைச்சரவையில் இருந்து நீக்கினது சரின்னு சொல்ல முடியுமா? பொன்முடிக்கு பதவியேற்பு விழா செய்ய வந்து தாமதம் பண்ணது, அது செய்ய மாட்டேன்னு சொன்னது சரின்னு சொல்ல முடியுமா? ஆளுநர் உரையில வந்து இவர் வந்து விரும்பினதெல்லாம் வாசிச்சார, அதெல்லாம் சரின்னு உச்சநீதிமன்றம் சொல்ல முடியுமா? அதிகாரம் கிடையாது. அப்போ உச்சநீதிமன்றம் ஒன்றை பாக்குது, 2 கேஸ் இந்த இவங்க 2 பேருக்குமான முரண்பாட்டில் ஒன்றை பாக்குது. ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லாம் கரெக்டா பண்ணிருக்காங்க, எங்கேயுமே சட்டத்தை மீறல, சட்டத்துக்கு உட்பட்டு பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு என்ன அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த அதிகாரத்துக்கு உள்ள நின்றுதான் அவங்க வந்து இதை கேட்கறாங்கன்னு சொல்லும் போது அந்த தீர்ப்பு வந்திருக்கு. இதுதான் நாங்க சொல்றோம். இது வந்து இது ஒரு உதாரணம். இப்படி எல்லா விஷயத்திலையும், கல்வி தொடர்பான விஷயத்துல, நீட்டு தொடர்பான விஷயத்துல, இன்னைக்கு மாநில சுயாட்சி தொடர்பாக நம்ம பேசக்கூடிய எல்லா விஷயத்திலையும் அரசியலமைப்பு சட்டம் நமக்கு வழங்கி இருக்கிற உரிமையிலிருந்து நம்ம கேட்கிறோமே தவிர பிரிவினைவாதம் கிடையாது. அது வந்து இந்த நாட்டை வலுவிழக்க செய்கிற முயற்சி கிடையாது. திரு குமார், இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்ப பாலா சொன்ன மாதிரி ஒரு தொடர்ச்சி இதற்குள் இருக்கிறது. நீங்க வந்து சட்டத்திற்கு உட்பட்டு மாநில சுயாட்சி அப்படின்னா அவங்க எங்கிருந்து உரிமை கோரல் இருக்குன்னா அரசமைப்பில் இருந்து தான் உரிமை கோரல் இருக்கு. எங்களுக்கு என்னெல்லாம் கொடுக்கப்பட்டதோ அது கொடுக்கப்படணும். மத்திய மாநில உறவுகளுக்குள்ள சிக்கல் இருக்கு, அது களையப்படணும். அதற்காகத்தான் ஒரு கமிட்டி போடுறாங்க.
இன்னொன்று, ஏன் உள்ளாட்சிகளுக்கு அதிகாரம் கொடுக்கணும்னா அவங்க இன்னும் நெருக்கமாக ஜனநாயகத்துக்கு மக்களோடு இருக்கிறாங்க. தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கிற போதுதான் பலன் போகும். அதுதான் இதற்குள்ள இருக்கிற விஷயம். இதை ஏன் எதிர்க்கணும்னு கேட்குறாங்க. முதல்ல கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் அதை எப்படி பார்க்கணுன்னா, அது வந்து ஒரு பொது நன்மை கருதி மத்திய மாநில அரசுகள் நல்ல யூனிக்கான திட்டங்களை நிறைவேற்ற வேண்டிய ஒரு உட்பட்ட ஒரு கடமையாகும். அது அந்த அடிப்படையில் தான் அதை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஆரம்பத்திலே. இப்போ மாநில சுயாட்சி, திராவிட நாடு, இதெல்லாம் திமுகவுடைய கோரிக்கை. திராவிட நாடு கோரிக்கையாக இருக்கட்டும், மாநில சுயாட்சி வந்து இவங்க ஒரு பாணியில் எடுத்துகிட்டு போகிறது. மாநில சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி தான் அப்படி தான் இந்தியாவில் இருக்குது. இப்போ இருக்கு, எப்பவும் இருக்குது, எப்பவும் அதான் இருக்குது, இன்னும் அதுதான் இருக்கும். அது ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படி தான் இருக்குது. மாநில சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி. அதில் இப்போ எங்களுக்கு அது, உங்களுக்கு இது அதில் தான் இப்போ சண்டை இப்போ புதுசாக கிளப்பிட்டு இருக்காரு தமிழ்நாடு முதலமைச்சர். இல்ல இப்போ ஒத்திசை பட்டியலில் இருக்குல்ல கல்வி, கன்கரண்ட் இருக்குல்ல. ஆமா, எமர்ஜென்சில தானே கொண்டு வந்தது. அது திரும்ப மாநில பட்டியலுக்கே கொடுக்கறதுல என்ன சிக்கல்? இருங்க, இது ஒவ்வொன்றுமே நீங்கள் 67 திமுக ஆட்சிக்கு வந்தது, 69 கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றார்கள். அப்போவே ஒரு கமிஷன் அமைக்கப்பட்டது. ராஜமன்னார் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்த ராஜமன்னார் தலைமையில் ஒரு கமிட்டி அமைத்தார்கள். அவர்கள் பல பரிந்துரைகள் செய்தார்கள். அதற்கு பின்னாலே சர்க்காரியா மத்திய அரசு ஒன்று அமைத்தது, அதுவும் சில பரிந்துரைகளை கொடுத்தது. பூஞ்சி கமிட்டி ஒரு பரிந்துரை, எல்லா பரிந்துரைகளும் கொடுத்து அது அவங்களோட யாருக்கு எதிராக இந்த பரிந்துரைகளெல்லாம் இவங்க பரிந்துரை செய்து கொண்டு கொடுத்தார்களோ அவர்களோட பல ஆண்டு காலம் ஒட்டி உறவாடி கூட்டு வைத்து தமிழ்நாடு இல்லாமல் காங்கிரஸ் ஆட்சி நடக்காதுங்கிற நிலைமை இருந்ததா இல்லையா? அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள். அந்த காலகட்டத்தில் கிளப்பாம இப்போ எதுக்கு இவர் கிளப்புறாரு, இதெல்லாம் கிளப்பிட்டு இருக்காருங்கிறது ஒரு கேள்வி. பதில் சொல்லுங்க. முதல்ல நீங்க வந்து இந்த பரிந்துரையை ஆதரிக்கிறீங்க, அதை ஏன் காங்கிரஸ் அது ரெண்டாவது நெருக்கடி கொடுக்கல ஆதரிக்கிறது? இப்போ 163(2) கூட அந்த பரிந்துரையில கட் பண்ணணும்னு சொல்லிருக்கு. 163 ஒரு விஷயம் சார், எமர்ஜென்சி பற்றி அந்த கடும் நினைவுகள் பற்றி எல்லாம் பாஜகவினர் திரும்ப திரும்ப பேசுறாங்கல்ல. இப்போ ஷானவா சொல்லுது எமர்ஜென்சின்றது வந்து அடக்குமுறை தடியால் அடிச்சது மட்டுமா எமர்ஜென்சி? அரசமைப்பின் ஜனநாயக உரிமைகளை பறிச்சதும் தானே எமர்ஜென்சி. அப்ப எமர்ஜென்சியில நடந்த கருப்பு அத்தியாயங்களை பாஜக நிவர்த்தி செய்ய இவங்க சேரும் போது, திரும்ப கூட்டணி சேரும் போது இந்த இதெல்லாம் நீங்க சொல்ற கருப்பு அத்தியாயம் உங்களுக்கு தெரியாதா? இது டிராமா பண்றாங்க, குறைச்சு பேசணுங்கிறதுக்காக சொல்லல. பாஜக நேரத்தை மாத்திக்கிட்டு இருக்காங்க. காங்கிரஸோட காங்கிரஸ்க்கு எதிராகவே எல்லா கொள்கைகளையும் ஆரம்பித்து எல்லா கோட்பாடுகளையும் ஆரம்பித்து பிறகு காங்கிரஸோட கூட்டணி வைக்கிறாங்க. இப்ப இத கூட்டணி கணக்கா நம்ம பாக்குறதுல ஒரு சிக்கல் நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கிறேன். இது மாநில சுயாட்சி, இப்ப ராஜமன்னார் கமிட்டி பரிந்துரைகள்லாம் அரசமைப்பு மாற்றம். நீங்க இரு அவைகளை கூட்டி 3/2 பெரும்பான்மை சட்டமன்றங்கள்ல இவ்வளவு விஷயம் இருக்கும். நீங்க ஒரு கவர்மெண்ட்டை ஆதரிச்சுட்டாங்க, அதனால எல்லாத்தையும் மாத்திருங்கன்றது நடக்குமா? மத்திய அரசு நினைக்காம நடக்குமா? அது பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் ரொம்ப தெளிவா கிளியரா சரியா இருக்கு. அம்பேத்கர் காலத்தில் இயற்றப்பட்ட சட்டம் ரொம்ப சரியா இருக்கு. அதை சென்சிட்டிவா அதுல வந்து என்ன இருக்கணும், ஊழல் இருக்கக்கூடாது, நேர்மையான ஆட்சி இருக்கணும், வெளிப்படையான ஆட்சி இருக்கணும். யார் எது நன்மையோ, எந்தெந்த மாநிலத்துக்கு எது நல்லதோ அந்தந்த மாநில மக்கள் அவங்க விருப்பப்படி அவங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய அரசு, அவங்க தேர்ந்தெடுத்த முதலமைச்சர் ஆட்சி செய்யணும். அதே சமயத்தில் கூட்டாட்சிக்கு எந்த விதமான பாதகமும் இல்லாம ஒட்டுமொத்த இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு எந்த விதமான குந்தகமும் இல்லாமல் இப்ப வந்து ராஜமன்னார் கமிட்டி இப்ப திரும்ப கொண்டு வந்திருக்கிறதுல பாலா சொன்ன மாதிரி இந்த கடந்த 10 ஆண்டுகள்ல அதை தாண்டி ஆண்டு பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு அசாதாரண நெருக்கடி வந்திருக்கின்றாங்க. இப்போ கல்வி தொடர்பா மேற்கு வங்கம், கேரளா, தமிழ்நாட்டுக்கு கல்வி உரிமை நிதியை கொடுக்கணும். நாடாளுமன்ற நிலைக்குழு சொன்ன பிறகும் கொடுக்காம இருக்காங்கல்ல. இந்த சிக்கல் எல்லாம் எப்படி பேசி தீக்கிறது? அதுக்காக அவங்க ஷானவா சொல்ற மாதிரி சட்டப்படியான ஏற்பாடை செய்யணும். அதுக்கான முன்னெடுப்பு தான் இதுன்றாங்க. அதுதான் ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு கொறி இருக்கிறது. அதாவது மும்மொழி கொள்கையை இவங்க இருவழி கொள்கைன்னு ஒத்துக்கிட்டு அரசாங்கம் நடந்திருக்கு. இப்போ வந்து வளரக்கூடிய இந்த பொருளாதார புரட்சி, உலக மாற்றம், உலகத்தோடு தொடர்பு கொள்றது, அதே சமயம் இந்தியாவை வந்து வல்லமை மிக்க நாடாக மாற்றுறது. இப்ப பாயிண்டடா வரேங்க. இப்ப நாடாளுமன்ற நிலைக்குழுலாம் சட்டமன்ற ஒரு ஜனநாயக ஏற்பாடு, அரசமைப்பு ஏற்பாடு தான். அவங்களே இது தவறு, நீங்க கொடுத்துருக்கணும்னு சொல்றாங்க. எங்களுக்கு ஆன உரிமை நிதி கிடைக்கல, மத்தியில நீங்க வச்சுட்டு கொடுக்காம இருக்கீங்கன்னா, இப்ப நான் கேட்கறது இந்த சிக்கலை எப்படி களையிறதுன்னு கேட்கிறேன். சட்டப்படி அதை பேசி களையணும், சுமூகமா பேசி தான் களையணும்.
ஒன்று. நான் அதில் முதல்ல என்னுடைய கருத்து அதில் இருக்கிறது. இந்த வாதத்தில் என்னுடைய கருத்து கொடுக்கணும்னு தான் நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா இல்ல இதுக்கு ஒரு நிரந்தர ஏற்பாடு ஏன் என்று சொன்னால் மத்திய அரசு தப்ப செய்ய சொல்லல, கூட ஒரு மொழியை கத்துக்கோன்னு சொல்லுது. ஒரு மொழியை கத்துக்கோங்கிறது இது அதாவது சார் இன்னொரு மத்திய அரசு வருது சார், அவங்க இன்னும் ஒரு 5 மொழியை கத்துக்குங்க அப்படின்னு. அதை பாத்தியப்பட்டது மாநில அரசின் உரிமையா மத்தியில இருக்கவங்களோட மொழி? இப்போ விஜயனுக்கு 2 மொழி பிரதான கவர்மெண்ட் வருது சார். கேட்ட மாதிரி இல்ல குமார், எல்லாருமே அனுபவம் கொண்டதுனால இப்ப ஷானவாஸ் சொன்ன மாதிரி நாளைக்கு அரசுகள் மாறலாம். அரசமைப்புன்றது எல்லாருக்கும் பொதுவானது. இப்ப கொடியேற்ற உரிமையை இப்ப கலைஞர் அவர்கள் போராடி கொண்டு வந்தாங்க அப்படின்னா நாளைக்கு ஜெயலலிதா அவர்கள் வந்தாலும் அந்த பலனை அனுபவிக்க தானே போறாங்க. அப்ப மாநில உரிமையா இந்த பிரச்சனையை பார்க்க வேண்டாமான்னு கேட்கிறார் சார். மாநில உரிமை இப்ப பல உரிமைகளை நீங்க அப்படி பேசுனீங்கன்னா மத்திய அரசு உரிமை பல உரிமைகளே பறிக்கப்பட்டிருக்கிறது. ஆளுநர் ஆளுநரை இப்போ ஆளுநரை கழுத்தை பிடிச்ச மாதிரி பிடிச்சிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் 2 ஜட்ஜை வச்சு சுப்ரீம் கோர்ட் பிடிக்கிறது வரைக்கும் ஏன் வேலை செய்யாம இருந்தாரு? 2 ஜட்ஜிகள் எடுத்த முடிவு இருக்கு பாருங்க. 1000 விமர்சனங்கள் இருக்கிறது. இதுல குமார் இதுல என்ன சிக்கல்னா, அரசமைப்பு சட்டத்தில் இல்லாத அதிகாரங்களை ஆளுநர் இருப்பதாக நினைத்து கொண்டார். நீதிமன்றம் அப்படி ஒரு அதிகாரமே இல்லைன்னு அரசமைப்பு சட்டத்தை உறுதி செஞ்சிருக்கு. நீங்க எப்படி குரவலையா 356ல என்னைக்கு எஸ்ஆர் பொம்மை வழக்குல 356ல கொரி போட்டதோ அன்னையில இருந்து தலைகீழ போய்கிட்டு இருக்கு நேஷனலிசம். தேசிய ஒருமைப்பாடு கொலை சீர்குலைந்து கொண்டிருக்கிறது. மாநில அரசு மாநில சுயாட்சி என்கிற போர்வையில் மத்திய அரசுடைய அதிகாரங்கள் பறிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நீதித்துறையும் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்துக் கொண்டிருக்கிறது. இதை வலுவாக பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். ஒன்றா சார் அருமை நண்பர் ஷானவாஸ் ஒரு பாயிண்ட் பதிவு பண்ணிடுறேன். 10 செகண்ட்ல இவர் முதல்ல ஆரம்பிச்சோன்னே என் அன்பு சகோதரர் மாண்புமிகு ஷானவாஸ் ஒன்று சொன்னார். 1976 எமர்ஜென்சி வந்த உடனே பிஜேபி ஆதரித்ததுனார். பிஜேபி அன்னைக்கு கட்சியே கிடையாது. 1980 தான் கட்சியே ஃபார்ம் பண்ணாங்க. இவ்வளவு டெக்னிக்கலா பார்க்க வேண்டாம். இன்னைக்கும் எமர்ஜென்சிக்கு எதிரான நிலைப்பாடு பாஜக யாரும் எதிர்ப்பாங்க. அவ்வளவு பெரிய கொடூரமான தவறு இல்ல. இப்ப நீங்க இந்த புள்ளியில திரும்பவும் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கீங்க. நீங்க எங்கெங்கெல்லாம் போனாலும் திரு ஆசீர்வாதம் சொன்ன தேசியவாதத்திற்கு எதிராக மாநில சுயாட்சி இருக்குன்ற அதே பேசலாம். பல தேசியவாதத்திற்கு எதிரான செயலா பாக்குறாங்க. அதுவும் குறிப்பா இப்ப குமார் ஆசீர்வாதம் எல்லாம் சொல்றது இப்ப ஆளுநர் அதிகாரத்தை பறிச்சுட்டாங்க, குடியரசுத் தலைவருக்கே காலக்கெடு நிர்ணயம் செய்யறது, இதெல்லாம் தேசியவாதத்துக்கு எதிரானதுன்ற பார்வைக்கு நகர்த்துறாங்களே. இல்ல அதுக்கு முன்னாடி அந்த பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன். அதுக்கு முன்னாடி 2 விளக்கத்தை மட்டும் கொடுத்துறேன். அது என்னன்னா, சார் கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம்னு ஆரம்பிச்சாங்க. அதாவது கிரான்வில் ஆஸ்டின்றவர் கொடுத்த தத்துவம் அது. அந்த கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம்ன்றத பாத்தீங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி இன்னைக்கு 1% கூட அதுல நம்பிக்கை இல்லாதவர். ஆனா 12 ஆண்டுகளுக்கு முன்னாடி, அதாவது 2011-12 வாக்குல குஜராத் முதலமைச்சராக இருந்த நரேந்திர மோடி அவர்கள் இதே கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம்ன்றது இல்லாம இருக்கு, இங்க பாத்தீங்கன்னா ஒன்றிய அரசு எங்களை பாத்தீங்கன்னா ஒரு பிச்சை எடுக்கக்கூடிய சூழலை உருவாக்குது, குஜராத் ஏன் உங்ககிட்ட கையேந்தணும்னு மாநில உரிமைகளுக்கான குரலை கொடுத்துட்டு இருந்தாரு. அது இன்னைக்கு ஒண்ணுமே இல்லை. 2வது பாயிண்ட், சார் பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷனே பாதிக்கப்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னா, யாரால பாதிக்கப்பட்டுச்சுன்னா அது பாத்தீங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடியால தான். ஏன்னா அதுல பொருளாதார இடஒதுக்கீடுன்ற ஒரு விஷயம் பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷனுக்கு அகேன்ஸ்டான ஒரு விஷயம். அதை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் செஞ்சாங்க. 3வது சார் சொல்றாங்க இன்னைக்கு அப்படியே பறிச்சுக்கிட்டாங்க, உச்சநீதிமன்றத்தோட செயல்பாடு சரியில்லைன்னு. ராமர் கோயில் கட்டலான்னு சொல்லும் போது அந்த தீர்ப்பை வரவேற்றாங்க. காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து போச்சு அப்படின்னும் போது அந்த தீர்ப்பை வரவேற்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம், பொருளாதார இடஒதுக்கீடு விஷயத்திலையும் உச்சநீதிமன்றத்தோட எல்லா தீர்ப்பையும் வரவேற்றவங்க இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களின் குரலா முதலமைச்சர் எடுத்த நடவடிக்கைக்கு ஆதரவா உச்சநீதிமன்றம் நிக்குதுன்னும் போது இன்னைக்கு அதை தப்பா சொல்றாங்க. இதுக்கான பாயிண்ட் இன்னொன்னு என்ன சொன்னீங்க, தேசியவாதம் அப்படின்னு சொன்னீங்க. பேரறிஞர் அண்ணா சொல்லுவாரு, அதாவது தத்துவங்களின் வறட்சி இருக்கு பாருங்க,
அந்த தத்துவங்களின் வறட்சிக்கான வெளிப்பாடு தான் தேசப்பற்று, தேசியவாதம் அப்படிங்கிறது. ஏன்னு கேட்டா எங்கிட்ட வந்து கொள்கை இருக்கு, கொள்கையும் தத்துவமும் இல்லாம வறட்சியில் இருக்கிறவங்க தான் இந்த தேசியவாதம்ன்ற கொள்கையை வந்து சொல்லுவாங்க. நான் சமூக நீதி பேசுவேன், நான் வந்து மதச்சார்பின்மைன்னு ஒரு கொள்கை வச்சிருக்கேன், நான் வந்து பாத்தீங்கன்னா மொழியில வந்து எனக்கு மும்மொழி கொள்கை வேணாம் இருமொழி கொள்கை தான்ற ஒரு கொள்கை இருக்கு. இப்படி எனக்கு எல்லாத்துலயுமே ஒரு கொள்கை இருக்கு. அப்படி கொள்கையே இல்லாதவங்க தான் எடுத்த உடனே தேசியம் என்ன பாதிக்கப்பட்டுச்சு. இப்ப அதாவது இங்க இருக்கக்கூடியதுல ஒற்றுமையிலையோ இல்ல பிரிவினைன்னு இவங்க சொல்றாங்களே, மதத்தின் பெயரால் யார் வந்து பிரிவினை ஏற்படுத்துறா? ஒடிசால போய் ஒரு உள்துறை அமைச்சரும் பிரதமரும் வந்து அந்த பூரி ஜெகநாதர் கோயில் சாவி வந்து தமிழர்கள்ட்ட இருக்கு, ஆள நினைக்கிறாங்க அப்படின்னு பிரிவினைவாதம் பேசுனது யாரு? காந்திய கொலை செஞ்சவங்க எல்லாம் பிரிவினைவாதம் எங்களை பார்த்து சொல்லலாமா? சரி, நம்ம அதுன்னா கொஞ்சம் டீவியேட் ஆயிருவோம், நம்ம தலைப்புக்குள்ளேயே நிக்கலாம். திரு ஆசீர்வாதம், தேசியவாதம் அப்படின்றது வந்து ஒரு கேடைய மாதிரி பயன்படுத்திக்கிறாங்க, ஆனா வலுவான ஆதாரங்களை கொடுக்கறது இல்லை அப்படின்ற ஒரு பார்வை. திரு மோடி அவர்கள் ஆட்சிக்கு பிறகுதான் மாநிலங்களின் பல உரிமைகள் பறிக்கப்பட்டிருக்கு. அப்ப காலத்தின் தேவையா மாநில சுயாட்சி வந்திருக்குன்னு சொல்றதை எப்படி எடுத்துக்கிறீங்க? விஜயன், இதுல வந்து இன்னைக்கு முதலமைச்சர் பேசும்பொழுது வந்து இந்த கல்விக்கு வந்து அதுவும் குறிப்பாக அந்த சமக்க சிக்ஷா அபியானுக்கு வந்து பணம் கொடுக்கவில்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் வைத்தார். அதனால வந்து கல்வியை வந்து மாநில பட்டியலுக்கு அது மாத்திட்டா வந்து அதுல நாங்க பாத்துருவோம் அப்படின்னு. அப்படி வந்து மாத்திட்டா என்ன சார், பாலாரும் தேனாரும் ஓடும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? இதே திரு தங்கம் தென்னரசு அவர்கள் வந்து பட்ஜெட்டை வந்து தாக்கல் செய்யும் போது நம்ம ஆலூர் ஷானவாஸ் வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர், அவர் அந்த பட்ஜெட் பேப்பரை படிச்சிருப்பார் என்ற ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கையின்படி நான் வந்து ஒரு சின்ன ஒரு டேட்டா மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். அதாவது 2024-25 நாங்கள் கொடுக்க வேண்டிய பணம் வந்து 49,755 கோடி. எதுக்காக வந்துன்னா உதவி மானியங்களுக்காக நாங்க கொடுக்க வேண்டியது. ஆனா நாங்கள் எவ்வளவு கொடுத்தோம் தெரியுமா? ரிவைஸ்ட் எஸ்டிமேட்டை வந்து திரு ஆலூர் ஷானவாஸ் படிச்சு பார்க்கணும். நாங்க கொடுத்தது 52,491 கோடி, 3,000 கோடி ரூபாய் நாங்க எக்ஸஸா கொடுத்திருக்கோம். இன்னைக்கு அன்னைக்கு வந்து அவர் பட்ஜெட் தாக்கல் பண்ண நாங்க எங்களுடைய சொந்த பணத்திலே நாங்க பாத்துக்கோம் இந்த பணத்தை அப்படின்னு. ஆக்சுவலி அந்த பணம் ஆல்ரெடி நாங்க 3,000 கோடி வேற ஒரு எக்ஸஸ் அக்கௌண்ட்ல நாங்க கொடுத்திருக்கிறோம். அதே மாதிரி இன்னொரு அக்கௌண்ட்ல அரசுக்குரிய அந்த வளர்ச்சி பணிகள் சாரா செலவினங்கள்ல 8,000 கோடி ரூபாய் அவங்கள்ட்ட எக்ஸஸா எங்களோட பணம் இருக்குது சார். 11,000 கோடி ரூபாய் மத்திய அரசுடைய பணம் வந்து மாநில அரசு கிட்ட 24-25 பட்ஜெட்ல இருந்துச்சு. அதை வந்து கடந்து போனாங்க. அதனால உடனடியாக என்ன சொல்லிட்டாங்க, உடனடியாக நீங்கள் வந்து கல்வியை வந்து மாத்திருங்க, ஜூபும்பா பண்ணுங்க, நாங்க எல்லாத்தையும் பார்த்துக்கோம் சார். எங்க பணத்துல தான் சார். அதுக்கப்புறமேட்டு நீங்க வந்து பணமே கேட்க மாட்டீங்களா, எல்லாமே நீங்களே பாத்துக்குவீங்களா? அதுதான் வந்து இவங்க மடை மாற்றம் செய்கிறார்கள் என்பது நாங்கள் திரும்ப அப்படி. திரு ஆசீர்வாதம், இப்ப மாநில பட்டியலுக்குள் சில அதிகாரங்களை கொண்டு வருவதனால் எந்த பலனும் ஏற்படாதுன்னு சொல்ல வரீங்களா? எந்த பாலாறு தேனாரெல்லாம் ஓடாது, அது மத்திய அரசு கிட்டே இருக்கட்டும் உங்க பார்வையா? விஜய், நீனும் ஒரு வருஷத்துல எலெக்ஷன் வரப்போகுது. இவங்களுக்கு வந்து பிரச்சனைகள், ஏகப்பட்ட பிரச்சனைகள். நாங்கள் வந்து அந்த லிஸ்டை எடுத்து போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட ஒரு 40-45 வந்து லிஸ்ட் இருக்குது. இவங்க வந்து இன்னைக்கு தமிழ்நாடு வந்து மோஸ்ட் அன்பாப்புலர் கவர்மெண்டா போயிட்டு இருக்கும்போது மக்களோட மனசை மாத்தணும். அடுத்ததாக நீங்க கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் பண்ணீங்க, அது சொன்னீங்க. அதுலயும் குறிப்பாக மோடி அரசு வந்ததுக்கு பிறகுதான் உங்களுக்கு பிரச்சனை இல்லது. ஆக அதுல வந்து ஒரு சிறிய திருத்தம். எந்த இன்டர்ஸ்டேட் கவுன்சில் பத்தி திரு பாலா அவர்கள் சொன்னார்களோ, அந்த இன்டர்ஸ்டேட் கவுன்சில் வருஷத்துக்கு ஒரு தடவை டெல்லியில் விக்யான் பவனில் கூடிக்கொண்டிருந்த அந்த இன்டர்ஸ்டேட் கவுன்சிலை திரு அமித்ஷா அவர்கள் பிராந்தியங்களில், அதுவும் குறிப்பாக தென்னிந்தியாவில் எடுத்துக்கிட்டு 4 மாநிலம் இருக்குதா, ஒரு யூனியன் பிரதேசம் இருக்குதா, பெங்களூர்ல நடத்துவோம். அதே மாதிரி வடக்குல நடத்தணுமா, சண்டிகர்ல போய் நடத்துவோம். மேற்குல நடத்தணுமா, அதை வந்து குஜராத்தில் அல்லது மும்பையில் நடத்துறோம். நாங்கள் மாநிலங்களை நோக்கி பயணம் செல்கிறோம். நாங்கள் டெல்லியில உட்கார்ந்துகிட்டு விக்யான் பவன்ல மீட்டிங் போட்டுக்கிட்டு ஒரு நாள் காலையில வந்து டீ காபி சாப்பிட்டு போறது மாதிரி இல்ல. எங்களை பொறுத்தவரை இந்த நிதி பங்கீடிலும் கூட நாங்கள் எக்ஸஸாக நாங்க கொடுத்துள்ளோம்ன்ற டேட்டாவை நான் இப்ப உங்களுக்கு சொன்னேன். எந்த நாங்க வந்து வஞ்சிட்டோம் அதை சொல்லுங்க. இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்ப பாலா தொடங்கின அந்த வாதம் தான் இந்த பாஜக ஆட்சி, அதுவும் குறிப்பாக மோடி தலைமையிலான ஆட்சியின் கீழ் தான் மாநில உரிமைகள் பறிக்கப்படுது. ஆனா அவங்க என்ன பாயிண்ட் வைக்கிறாங்கன்னா, மாநில உரிமைகள் நாங்க அதிகமா கொடுத்துருக்கிறோம், மாநிலங்களை நோக்கி நகர்றோம், இது எதுக்கு? இது தேர்தலுக்காக மாநில சுயாட்சி. எங்களுடைய பணம், ஒன்றிய அரசின் பணம், அதை கொடுத்திருக்கிறோம் மாநிலங்களுக்கு. ஒன்றிய அரசுக்கு ஏது சார் பணம்?
இவங்களுக்கு ஏது சார் பணம்? யார் பணம்? யார் வீட்டு பணம்? மக்களோட ஒன்றிய அரசின் பணம் என்பது மக்களின் பணம், மாநிலங்களின் பணம். மாநிலங்களின் பணத்தை தான் ஒன்றிய அரசு வச்சிருக்குது. மாநிலங்கள் கொடுக்கக்கூடிய வரியிலிருந்து வரக்கூடிய வருவாய். ஒன்றிய அரசுக்கு என்ன தனியா எங்கேயாவது மண் இருக்கா? எங்கேயாவது நிலம் இருக்கா ஒன்றிய அரசுக்குன்னு? அப்போ ஒரு ஸ்டேட் என்பது என்ன? நிர்வாகம் யார் பண்றா? இங்க வந்து நிர்வாகத்தை ஒன்றிய அரசு பண்ணுமா? சட்டம் ஒழுங்கு ஒன்றிய அரசு பார்க்குமா? ஒரு நிர்வாகத்தை செய்வது, மாநிலத்தினுடைய மொத்த சுமையையும் சுமப்பது மாநில அரசு தான். மாநில அரசு வரி வசூல் செய்யக்கூடிய முழு அதிகாரம் அந்த அரசுக்கு இருந்தாதான் மொத்த சுமையை அந்த அரசு சுமக்க முடியும். ஆனா ஒரு மாநிலத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய மொத்த சுமையும் மாநில அரசின் தலையின் மேல. ஆனா வரி வசூலிக்கிற உரிமையை இன்னைக்கு அவங்க எடுத்துட்டு போயிட்டாங்க. என்ன செய்ய, எப்படி நிர்வாகம் பண்ண ஒரு மாநில அரசு? அப்போ ஒன்றிய அரசிடம் இருந்து நமக்கு வர வேண்டிய தொகை என்பது ஏதோ தமிழ்நாட்டுக்கு மட்டும் வரக்கூடிய தொகை அல்ல, எல்லா மாநிலங்களுக்கும் கொடுக்கணும்னு விதி கொடுத்துதான் ஆகணும். அதில் நமக்கு முட்டுக்கட்டை போடுகிறார்கள். நமக்கு பிடிச்ச வச்சுக்கிட்டு நீங்க இந்த கொள்கையை பின்பற்றினா ஏத்துக்குங்க, இந்த கொள்கையை நீங்க பின்பற்றினாதான் உங்களுக்கு பணம் தருவோம் என்று சொல்வது ஒரு அடாவடி நடவடிக்கை இல்ல? அப்படி சட்டம் சொல்லுதா? திரு ஆசீர்வாதம் சொல்றார், மாநில பட்டியலுக்கு மட்டும் கல்வி வந்துருச்சுன்னா இங்க என்ன பாலாறும் தேனாரும் ஓடி? பாலாறு தேனாறு தான் ஓடுது. கல்வியில தமிழ்நாட்டுல பாலாறு தேனாறு தான் ஓடுது. சேலஞ்ச் பண்ணுவோமா? தமிழ்நாடு மாதிரி ஒரு கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ ஸ்டேட்டை காட்டுங்க. தமிழ்நாடு மாதிரி காலை உணவு திட்டம் பின்பற்ற ஒரு ஸ்டேட்டை காட்டுங்க. தமிழ்நாடு மாதிரி மதிய உணவு திட்டத்தை சக்சஸ்ஃபுல்லா பண்ற ஒரு ஸ்டேட்டை காட்டுங்க. தமிழ்நாடு மாதிரி மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுக்கிற ஒரு ஸ்டேட்டை காட்டுங்க. இன்னைக்கு இந்த அரசு அமைந்து 4 ஆண்டுகள்ல 8000 புதிய வகுப்பறை கட்டிடங்கள் கட்டப்பட்டிருக்கு. ஒரு ஸ்டேட்டை காட்டுங்க. 8000 வகுப்பறைகள் கட்டின ஸ்டேட்டை காட்டுங்க. நீங்க நுழைவுத் தேர்வு இல்லாம இன்னைக்கு ஏழை மாணவர்கள், கிராமப்புற மாணவர்களுக்கு கல்வியை எளிதாக்கி கொடுத்த ஒரு ஸ்டேட்டை காட்டுங்க. எதை நீங்க காட்டுவீங்க? அரசு பள்ளிகளை இவ்வளவு தரமா ஆக்கின ஒரு ஸ்டேட்டை காட்டுங்க. நீங்க கல்வியில பாலாறு தேனாறு தான் ஓடுது, அதனாலதான் கல்வியில முன்னேறி இருக்கு. டேட்டா தான் சார் பேசும். நீங்க வாயில் அடிச்சு விடுறதெல்லாம் பேசாது. நான் சொல்றது டேட்டா. நாங்க கல்வியில உங்களை விட சிறப்பா இருக்கோம். நிதி ஒதுக்கீடு மாநில அரசுடைய பட்ஜெட்ல கல்விக்கு இன்னைக்கு 46,000 கோடிக்கு மேல தமிழ்நாட்டுல ஒதுக்கப்பட்டிருக்கு. ஒரு ஸ்டேட்டை காட்டுங்க. உங்க பிஜேபி சுருக்கமா சொல்லிருங்க திரு ஆசீர்வாதம். நான் பிரேக் போறேன். அதுக்கு பதில் சுருக்கமா. வேற ஒண்ணும் இல்ல. அவர் வந்து வரிசையா பட்டியலிட்டாரு இல்ல, அதே தமிழ்நாட்டுல தான் வந்து தமிழ்ல எழுதக்கூட படிக்க கூட முடியாதத வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோடைய ஒரு ஆர்கனைசேஷன் நடத்தின சர்வே. சார் 2ஆம் கிளாஸ்ல படிச்ச அந்த எழுத்து கூட்டி படிக்கிறதுக்கு 5ஆம் கிளாஸ் பையனால முடியல சார். 8ஆம் வகுப்புல படிக்கிறதுனால முடியல. நான் சொல்லல, இது ஆன் ரெக்கார்ட் சர்வே. அது இந்தியா முழுவதும் எடுத்த சர்வே சார். உத்தரப்பிரதேசத்துல இந்த சிக்கல் இருக்கு. அடுத்தது விஜய் இன்னும் ஒரு பாயிண்ட் சொல்றேன். அதாவது எந்த இடத்துல, அதாவது ஸ்மார்ட் போர்டு நடத்த வேண்டிய அந்த இடத்துல கெல்ட்ரான்ற ஒரு நிறுவனத்துக்கு இவங்க வந்து ஒரு அவுட் சோர்ஸ் பண்ணிட்டு அதுக்கும் பணத்தை கொடுக்காம இன்னைக்கு வந்து மக்களை வஞ்சிச்சுட்டு இருக்காங்க. அதே வந்து பாலாறும் தேனாரும் ஓடுதுன்றதை நீங்க ஒத்துக்குறீங்களா? நம்ம ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்றேன். குமார், நிறைவு கருத்து ரொம்ப சுருக்கமா. இந்த தீர்மானத்தை ஏன் நீங்க எதிர்க்கிறீங்க? சுருக்கமா. தீர்மானம் வந்து அதாவது மாநில சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சிங்கிறது நம்மளுடைய ஆரம்ப காலத்தில் மாநிலங்களை ஒன்றிணைக்கும் பொழுது சர்தார் வல்லபாய் பட்டேல் தலைமையில் நடந்த ஒருங்கிணைப்பு குழுவில் பேசப்பட்டு முடிவெடுக்கப்பட்டு ஏற்படுத்தப்பட்ட ஒரு கான்செப்ட். அதைத்தான் எல்லா மாநிலங்களும் இந்தியாவில் பின்பற்றி கொண்டிருக்கிறது. ஆனால் திரு அண்ணா அவர்கள் வந்த காலத்திலிருந்தே இதற்கு வந்து ஒரு தனி ரூட்டை எடுத்து அந்த ரூட்டின் மேலே ஒரு பெரிய கட்டடத்தை கட்டி கலைஞர் காலத்தில் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு பிறகு அரசியல் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசோட கூட்டணி வைத்துக்கொண்டு இந்திரா காந்தி அம்மையாரோட நெருங்கிய முடித்து வைத்துக்கொண்டு பல பயணங்களை நடத்தியிருக்கிறார்கள். ஒரு கட்டத்தில் தமிழ்நாடு இல்லாமல் முன்னாலெல்லாம் நான் டெல்லியில் ரொம்ப நாள் இருந்திருக்கேன். எனக்கு ஒரு அனுபவம் உண்டு. நான் சவுத்தை பற்றி அவங்க கண்டுக்கவே மாட்டாங்க, அந்த மாதிரி ஒரு நிலைமை இருந்தது. ஆனால் திமுகவில் நிறைய உறுப்பினர்கள், அண்ணா திமுகவில் நிறைய உறுப்பினர்கள் டெல்லியில் இருந்த காலத்தில் தமிழ்நாட்டுக்கு நிறைய மதிப்பு மரியாதைகள் இருந்தது. குறிப்பாக சோனியா காந்தி காலத்தில் திமுகவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு ஹோல்டு இருந்தது. அந்த காலகட்டத்தில் இந்த 3 பேருடைய பரிந்துரையை பற்றி பேசாத திமுக இன்றைக்கு வந்து எங்களுக்கு வேற எல்லாத்திலையும் தோத்துட்டோம், இந்த ஒரு கான்செப்டை வச்சு தான் குழப்பணுங்கிறதுக்காக என்பது என்னுடைய உறுதியான உண்மையான மாநில சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சின்ற தத்துவத்தை இந்தியாவுக்கு கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம்.
இன்னைக்கு வந்து எப்படி மொழி திணிப்புல இருமொழி கொள்கை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அதை வந்து மகாராஷ்டிராவோ கர்நாடகாவோ மேற்கு வங்கமோ தமிழ்நாட்டை ஃபாலோ பண்ணக்கூடிய சூழலை எங்க தலைவர் உருவாக்கி இருக்கிறாரு. அதே வகையில தொகுதி மறுவரைவுன்றதுலையும் தென் மாநிலங்கள் எல்லாத்தையும் ஒருங்கிணைச்ச ஒரு தலைவர். ஆளுநர் விஷயத்திலையும் உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் இன்னைக்கு மசோதாக்களுக்கு கால நிர்ணயம் செஞ்சு உடனே வந்து அதை சட்டமாக்குன தலைவர். இன்னைக்கு இது 4ஆவதா மாநில சுயாட்சி அப்படிங்கிற விஷயத்துல முன்னெடுத்திருக்கிறாங்க. இதிலும் வந்து பாத்தீங்கன்னா மோடிக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாகவும் மற்ற மாநிலங்களுக்கு ஒரு வழிகாட்டுதலாகவும் தான் இது இருக்கும். ஆசீர்வாதம், உங்க நிறைவு கருத்து சுருக்கமா. விஜயன், அதாவது வந்து ஷானவாஸ் வந்து சொல்லும்போது இது வந்து மத்திய அரசுடைய கடமை, வரி பணத்துல இருந்து வருது, அந்த பணத்தை நீங்க கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு. அவருக்கு ஒரு சின்ன டெவல்யூஷன் நான் வந்து சொல்ல விரும்புகிறேன். இதே ஷானவாஸ், நான் வந்து திருச்சி மாவட்டத்தை சேர்ந்தவன். நாங்க திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், தஞ்சாவூர் அவங்கெல்லாம் நாங்களாம் சேர்ந்து மாநில அரசுக்கு கொடுக்கக்கூடிய வரியை நாங்க கொடுக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டா நீங்க வந்து ஆட்சி நடத்த முடியுமா? இதுதான் வந்து உங்களுடைய ப்ராப்பர் டெவல்யூஷன். எல்லாருக்கிட்டையும் வரிய வாங்கி அதை சரிசமமா நம்ம கொடுக்கிறது. பஞ்சாயத்து யூனியன், நகராட்சி, மாநகராட்சி, இங்க இருந்து வரக்கூடிய அந்த ஒரு கூட்டாட்சி தத்துவத்தின்படிதான் இந்த நாடு செயல்பட முடியும். நீங்க திடீர்னு உங்கள்கிட்ட வந்து மெஜாரிட்டி இருக்குது, நாங்க ஒரு தீர்மானத்தை பாஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னா நீங்க இது வங்காள விரிகுடால தான் வந்து நீங்க ஆட்சி நடத்தணுமே ஒழிய நீங்க வந்து சென்னையில ஆட்சி நடத்த முடியாது, தமிழ்நாட்டுல ஆட்சி நடத்த முடியாது. ஆசீர்வாதம் சார், உங்களால வந்ததுல இருந்து ஒரு பாயிண்ட் கூட கரெக்டாவே பேச முடியாதா? இல்ல நீங்க ஒரு பாயிண்ட் கூட கரெக்டாவே பேசறேன்னு வெச்சுக்கீங்களேன். நீங்க ஏமாத்துறீங்க சார். அத நான் சொல்ல வேண்டிய என்னோட கடமை. அதனால நீங்க உணர்ச்சிவசப்பட்டு பேசுறீங்க. நீங்க வந்ததுல இருந்து உளறிட்டே இருக்கீங்க. பாயிண்டே பேசறேன்னு சொல்ல வேண்டாம் ப்ளீஸ். நீங்க உளறீங்க சார். இல்ல தனிப்பட்டு வேண்டாம் ப்ளீஸ். ரெண்டு பேரும் ஷானவாஸ், நீங்க உளறீங்க. வேண்டாம் தனிப்பட்டு வேண்டாம். பாக்குற மக்களுக்கு தெரியும். தனிப்பட்டு வேண்டாம் ஷானவாஸ். இல்லை, தமிழ்நாட்டில் தமிழ் எழுத படிக்காத பிள்ளைகளாக இருக்காங்க அப்படின்னு. இந்தி எழுத படிக்க தெரிஞ்ச பிள்ளைகள் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு புள்ளி வரத்தையும் அவர் சொல்லணும்ல. எல்லா மொழிகளையும் சொல்லியிருக்கணும்ல. இந்தியாவில் நூற்றுக்கணக்கான மொழிகள் அழிந்து விட்டன. அழியும் நிலையிலேயே இப்போ 42 மொழிகள் இருக்குன்னு மொழியியல் அறிஞர்கள் வந்து பட்டியல் கொடுக்குறாங்க. அதில் தமிழ் இல்லை. இன்னைக்கு குஜராத்தியுடைய நிலைமை என்ன, ராஜஸ்தானியுடைய நிலைமை என்ன, ஒவ்வொரு மொழியுடைய நிலைமை என்ன? இந்தியை சமஸ்கிருதத்தை இவங்க முன்னிலைப்படுத்தி அதுக்கு கோடான கோடி நிதியை கொட்டி கொடுத்து எல்லா மொழிகளும் இன்னைக்கு அழிஞ்சிட்டு வருது. அந்த சண்டையை எதிர்த்து போராடுறது தமிழ் தான், தமிழ்நாடு தான். இன்னைக்கு அதனுடைய விளைவாகத்தான் இன்னைக்கு ஒவ்வொரு மாநிலங்களிலையும் இந்தி திணிப்பை எதிர்க்கிற குரல், சமஸ்கிருத திணிப்பை எதிர்க்கிற குரல் வலுத்திருக்குது. நாம இங்க செம்மொழி அங்கீகாரத்தை தமிழுக்கு பெற்றோம். அதே ஒன்றிய அரசு வலியுறுத்தி தான். காங்கிரஸ் கூட இருந்து என்ன பண்ணீங்க, காங்கிரஸ் கூட இருந்து என்ன பண்ணீங்கன்னு கேட்டாங்கல்ல. இந்தியால சமஸ்கிருத லாபி எவ்வளவு வலுவானது நமக்கு தெரியும். அந்த சமஸ்கிருத லாபியை, அந்த டெல்லி லாபியை தாண்டி தமிழை கொண்டு போய் செம்மொழி அங்கீகாரம் வாங்க வைக்கணும்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. காங்கிரஸே ஆட்சியில் இருந்தாலும் அந்த சான்ஸ்கிரிட் குரூப் தான் சுத்தி இருப்பாங்க. யாரா இருந்தாலும் டெல்லியில அந்த குரூப்பை தாண்டி தமிழ் கலைஞர் அதை சாத்தியப்படுத்தினார்னா அப்ப நீங்க பாருங்க, தமிழுக்கு ஏராளமான விஷயங்கள் செய்யப்பட்டிருக்குது. நன்றி. 5 செகண்ட் இல்ல. நேற்று ஒரு ஸ்கூல்ல கல்வி ரொம்ப பெரிய விவாதம் வேண்டாம். ஒண்ணே சொல்லல. புதிய ஸ்கூல்ல 2 ஸ்டூடெண்ட், ஒரு ஹெட் மாஸ்டர், 2 டீச்சர்ஸ். ஒரு ஸ்கூல் 5 லட்சம் ரூபாய் மாசம் செலவாகுது. இதுதான் இந்த லட்சணம். நம்ம எஜுகேஷன் லட்சணம் இதுதான். அப்புறம் பிஇ படிச்ச மாணவர்கள்லாம் சரி வேண்டாம் 5 செகண்ட் கேட்டுட்டு நீங்க எங்க வேலைக்கு போறாங்கன்றதெல்லாம் அவங்க ஆய்வு பண்ணிக்கிட்டு பொதுமக்களுக்கு தெரியும். இதுதான் கல்வியோட லட்சணம். நன்றி. இங்க வந்து செம்மொழி கொண்டு வந்தேன்னு சொன்னாங்க இல்லீங்களா, அது ஒண்ணுதான் இவங்க தமிழுக்காக பண்ணது வெளிய மீதி எதுவுமே தமிழுக்காக பண்ணல. தமிழை வச்சு வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. நன்றி நன்றி தாண்டி இத செய்யறது சாதாரண விஷயம் இல்ல. நன்றி. விருந்தினர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு தலைப்புல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். பல ஸ்கூல் கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான கூட்டப்பட்டது